ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைடல். ஓகேங்களா, டைடல் பார்க்லேருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனில் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. இது வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட். ஓகேங்களா, அலுவலக உதவியாளர் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னையில் வந்துட்டு இருக்கும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான சேலரி 50,000 வந்து அவங்க ஸ்டார்டிங் சேலரியை வந்து அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள். நான் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். முன்னாடியே சொன்ன மாதிரி டைடல் பார்க் லிமிடெட், இது வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனி. ஓகேங்களா, ஸோ இந்த ஐடி கம்பெனிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, தமிழில் 5ஆம் தேதி தான் அப்படின்ட்டு. எதற்கான இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பொசிஷன் என்ன பொசிஷன் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். வேக்கன்சி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்னையில் பட்டாபிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸில் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் இருக்கும். பர் மந்த் சேலரி வந்து அவங்க 50,000 ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்துட்டு டெம்பரவரி கிடையாது, முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸான ஒரு ஜாப் தான். ஓகேங்களா, சிடிசி வந்து லாஸ்ட் ட்ரான் பே அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சிடிசி வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கலில் கிராஜுவேட் ஜஸ்ட் பிஇ முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் எலிஜிபிள். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 5, அதாவது 2லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். லாங்குவேஜ் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் நல்லா பேச தெரியணும், தமிழும் நல்லா பேச தெரியணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடியே சொன்ன மாதிரி பிஇ முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. எந்த ஆர்டரில் முடிச்சிருக்கணும் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் இல்லைனா எஸ்எஸ்எல்சி. ஓகேங்களா, 10th முடிச்சுட்டு இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 12th. ஓகேங்களா, 12th முடிச்சிருக்கலாம், இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு இது முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் யூஜி, தென் பிஜி வந்து ஆப்ஷனல் தான். யூஜி வந்து பிஇ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, செலக்ட் ஆகிற கேண்டிடேட் வந்துட்டு சென்னையில் தான் இருக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட், அதாவது நீங்கள் எவ்வளோ நாள் வந்து அவங்க வேலை பார்க்குறீங்களோ சென்னை தான் வந்து ஹோம் ஸ்டேஷனாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொமோஷன் ஆகவோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகவோ சான்சஸ் நிறையாவே இருக்குது. அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து இந்த இமெயில் அட்ரஸ், அதாவது hr@tidalpark.com. ஓகேங்களா, இந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஷார்ட் லிஸ்டடான கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ வந்துட்டு சென்னையில் நடக்கும். ஓகேங்களா, எதர் இங்கிலீஷில் நடக்கும் ஆர் தமிழில் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இன்டர்வியூவில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு டைடல் வந்து நோட்டிஃபை பண்ணும் உங்களை. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும், அப்ளிகேஷன் அப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணுன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃபு, ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃபு, வேறு என்னென்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், எலக்டோரல் ஃபோட்டோ, இந்த டிரைவிங் லைசன்ஸ். ஓகேங்களா, இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. வேறு எது ஐடி கார்ட்ஸும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதில் இருந்து அதாவது ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், எலக்டோரல், அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், இதில் இந்த 4ல் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டடான கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் அவங்க கொடுப்பாங்க, கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இமெயிலுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அனுப்பணும். என்னென்ன அப்படின்னா மார்க் ஷீட்ஸ், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் 10th 12th கிராஜுவேஷன். ஓகேங்களா, பிஜி முடிச்சிருந்தீங்கனாலும் பிஜி கொடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும்.
வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இல்லை வேறு ஏதாச்சும் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துக்கலாம். இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த ஃபார்மில் வந்துட்டு உங்களுடைய நேம் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் இந்த டேட் படி உங்களுக்கு அந்த அப்போ வயது என்ன அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், ப்ரைமரி மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், அதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே நம்பர் கூட கொடுத்துக்கலாம். இமெயில் அதே மாதிரி தான், ப்ரைமரி இமெயில், ஆல்டர்னேட்டிவ் இமெயில். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்னா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது. பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து உங்களோட சொந்த ஊரோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அவ்வளோ டிகிரி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய 10th எங்கே எப்போ படிச்சிங்க, எவ்வளோ மார்க்கு, எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க, எந்த போர்டு, எந்த ஸ்டேட்டு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கீழே மென்ஷன் பண்ணணும். லாங்குவேஜஸ் ஸ்கில்ஸு வேறு அதர்ஸ் இன்னும் 2 லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் பேச தெரியும்னா டிக் கொடுங்க, எழுதவும் தெரியும்னா டிக் கொடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி படிக்கவும் தெரியும் அப்படின்னா டிக் கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட பொசிஷன் என்னவா நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. பர் ஆனம்க்கு நீங்கள் எவ்வளோ ரெம்யூனரேஷன், அதாவது சேலரி எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த அப்ளிகேஷனோட ஆதார் இல்லைனா ஓட்டர் ஐடி இல்லைனா பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அந்த என்க்ளோஸ் பண்ண ஐடி நம்பர் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சிக்னேச்சர், டேட்டு, பிளேஸு இதை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிட்டு நான் முன்னாடி சொன்ன அந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.